இன்னைக்கு கடல் விருந்து. ஆனால் நண்டு, இறால் அப்படி இல்லை, பல மீன்கள் வச்சு பல ஐட்டங்கள் பண்ண போகிறேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்க்கப்பட போகிறது மீன் பொழிச்சது தான். நாங்கள் வர்க்கலா போயிருக்கும்போது இந்த மீன் பொழிச்சதை வாங்கி 4 பேர் கட்டுக்கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ திருப்பி சாப்பிடணும் போல இல்லையான்றவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கு நம்ம கேரளாவாக போக முடியும், நம்ம தான் பண்ணி ஆகணும்னு ரெசிபி பார்த்து எல்லாம் போட்டு நல்லா ஊறிட்டுருன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஓய்வு கொடுத்தாச்சு. மீன் புட்டு, மீன் குழம்பு எல்லாம் வச்சாச்சு. எப்போவும் என் குழம்பு வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் அது வற்றும். ஆனால் எனக்கு அடுப்பில் இருக்கும்போதே அது வத்தி தான் இருந்துச்சு. ஆனால் பார்க்க அல்டிமேட்டாக இருந்துச்சு, அதனால் அப்படியே விட்டாச்சு. அடுத்து அந்த மீன் மசாலா அது பண்ணுறது கூட தேங்காய் பால் தான். அங்கே நிறைய தென்னை மரம் இருக்கிறதுனால தேங்காய் போடுறாங்களா இல்லை போடுறதுக்காக தேங்காய் வளர்க்குறாங்களான்னு எனக்கு ஒரே யோசனை. ஆனால் எங்கள் வீட்லேயுமே எல்லாத்துலேயும் தேங்காய் போடுவோம் மோஸ்ட்டாக. அப்புறம் அந்த மசாலா, மீன் மசாலான்னு இலையில மடித்து கெட்ட கயிறில் உடனே என்னோட 7ஆம் அறிவு தோன்றி வெஸ்ட் சைடு கவரில் இருந்து அந்த நாரை எடுத்துகிட்டு வந்து கெட்டிட்டேன். திருப்பும் போதே 4 பக்கமும் மீன் தெரிய ஆரம்பிச்சிட்டு பல்ல இழிச்சிட்டு. ஆனாலும் பத்திரமா எடுத்து திறந்து பார்த்தா நல்லா ஊறி போய் அந்த மசாலாவோட மீனை சாப்பிடும்போது அடி பொழியான அப்படி இருந்துச்சு. இது போக தலைவாழை இலையில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிடும்போது இதெல்லவா விருந்து அப்படின்னு இருந்துச்சு.